மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா கூப்பிட்டார், செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டியானடா. அதான் மழை பெய்யுதுலப்பா, மழை பெஞ்சான்னா உடைய பிடிச்சிட்டு ஊற்ற வேண்டியானடா. உனக்கு என்ன? எங்கள் வீட்டுக்கார் காணாமல் போய் 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுக்காம இருக்கேன். அப்படி பாதகத்தி மாலே 10 நாள் ஆகி போச்சுன்னா இன்னைக்கு போய் இதுக்கு ரிப்போர்ட் கொடுக்குற. இன்னைக்கு தான் அவருக்கு சம்பள நாள். நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பார்க்குறது திடீர்னு கையில் 10 பைசா இல்லை. ஐயோ, அப்புறம் என்ன ரெடி பண்ணீங்க? அப்புறம் என்ன, பையிலேருந்து எடுத்து கொடுத்தேன். 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி கொடுப்பேன்? கடையில் வாங்கி குடிப்பேன். அவன் பழசுடா, நல்லா மரியாதை பேசி. 50 மாம்பழத்தை 80 பேருக்கு எப்படி தருவேன்? யூஸ் பண்ணி குடிப்பேன். ரெடி சாப்பாடுல சால்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ரெடி தோசையில் வெறும் கல்லா இருக்கு, அதான் கல் தோசை. சாப்பாடு எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து சமைக்கிறோம். நீங்க பார்த்து சமைக்கிறீங்க, நாங்க பதறில சாப்பிடுறோம். கண்டுபிடிச்சது ஆண். நீங்க கையில போட்டுக்கிற வாட்சை கண்டுபிடிச்சது ஆனா பெண்ணாங்க? ஆமா ஆண். இந்த செல்ல கண்டுபிடிச்சது ஆனா பெண்ணாங்க? ஐயோ, இத பத்தி எங்க போய் நான் கூகுள்ல போய் பாக்குறது? அது ஆண் தான். பேனாவை கண்டுபிடிச்சது பாரு, பெண்ணை கண்டுபிடிச்சது கூட ஆண். உலகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது ஆண்கள், அந்த ஆண்களை கண்டுபிடிச்சது நாங்க. நேற்று காதல் பட சீடி பிரிச்சுக்குள்ள வச்சுட்டேன். சில்லுன்னு ஒரு காதல் பார்க்க. என்ன சார், எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்ல 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போல 50க்கும் போல. உன் மேல உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. போ, பொழைச்சிட்டு போடா, பொழைச்சிட்டு போ. அந்த வீட்டில் டிவி திட்டி இருக்க போன வாரம் போயிட்டு போகுது கழுத. மறுபடியும் ஏன் திருட போனேன்? நான் கேரண்டி கார்டை மறந்து பண்ணிட்டேன். அப்போ போனப்ப ஏன்னா திருடணுமே தொழில் பக்தியோட திருடுவாங்க. அண்ணா என்னப்பா வேணும்? 20 கிலோ அரிசி மூட்டை எவ்வளோண்ணே? 1500 ரூபாப்பா. அப்போ லூஸ்னா எவ்வளோண்ணே தருவீங்க? தம்பி, லூஸாக இருந்தாலும் மெண்டலாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான்ப்பா. டேய், எங்கடா போற? முறுக்கு மாவா அரைக்க போறேன். அதுக்கு ஏன்டா ஒளிஞ்சு போற? எங்க அம்மா தான் நைஸா அரைச்சிட்டு வர சொன்னாங்க. குறு பார்வை. என்னது கையில? இது பொம்மை மொபைல். ஐயா, யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சாமா? அது பொம்மை மொபைல்னு சொல்லிட்டல. பொம்மை மொபைல்ல என்னவோ மும்மரமா அனுப்பிங்க, அதான் கேட்டேன். ஒரு நாள் மச்சான், பிச்சைக்கார வேஷம் போட்டு கான்செப்ட் ஒன்று பண்ணணும். அது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். டேய், பிச்சைக்கார வேஷம்லாம் நான் போட மாட்டேன். அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சரி, டீ வாங்கி கூட. மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. தோ போட்டியா இப்ப பிச்சைக்கார வேஷம். எப்போமாவது லைஃப்பில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க, அந்த பழைய தூக்கி யார் மேலே போடலான்னு சொல்லி. அம்மாமா, என்ன எங்கேயாச்சும் கூட்டிட்டு போங்கம்மா. இப்படி திடீர்னு கேட்டா எங்கம்மா கூட்டிட்டு போவேன்? அம்மா, நான் அடிக்கடி போகாத இடமா பார்த்து கூட்டிட்டு போங்கம்மா. அப்பாவா, உன்னோட ஸ்டடி ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அங்கதான் நீ போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒன்றும் வாயாடியில இல்லை, நீங்க பேசறதுக்கு நான் பதில் தான் சொல்றேன். அதுக்கு போய் இது என்ன சைடுல? எது? இந்தோ அதான். அது மேன் பர்ஸ். இதை போட்டு எங்க கூட வரப்போறியா? இதுல என் பொருட்கள்லாம் நான் வச்சுக்குவேன். அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப முக்கியமானது. ஓகே, உன்னை திருத்த முடியாது.